இன்று கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் ரோடு ஷோ மேற்கொள்ள உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 6500 போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிஷ். முதலமைச்சர் விஜய் இன்று கரூர்ல ரோடு ஷோ செல்கிறார். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பிரகாஷ், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளுக்கான ஆணை வழங்க முதல்வர் விஜய் கரூர் செல்கிறார். சுமார் 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ பயணம் செய்யும் முதலமைச்சர் விஜய்க்கு கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில்தான் 10 மாதங்களுக்கு பின் முதல்வர் விஜய் கரூர் வருகிறார். இது அம்மாவட்ட மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி பலியான 41 பேருக்கும் இதயபூர்வ இரங்கலை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று காலை விமானம் மூலமாக திருச்சி முதலமைச்சர் செல்கிறார். அங்கிருந்து பின்னர் காரில் புறப்பட்டு கரூர் செல்கிறார். அந்த வழி முழுவதும் முதலமைச்சர் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் முதல்வர் விஜய் ரோட் ஷோ செல்ல உள்ளதால் இதன் பிறகு கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் மக்களை சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்ற பேச உள்ளதாகவும் தகவல் இருக்கிறது. அதே சமயம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது 6000 பேர் பங்கேற்க உள்ளதற்காக அவர்களுக்கு 6000 பேருக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதியும் செயல்படுத்தப்பட்டிருக்காக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து புறப்படும் முதல்வர் விஜய் அரசு சுற்றுலா மாளிகைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் இதன் பின்பு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளுக்கான ஆணை வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லது காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலையும் அடிக்கல் நாட்ட உள்ளனர். இதன் மூலமாக தான் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 13,500 பேருக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின் முதல்வர் விஜய் திருச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்கிறார். முதல்வர் விஜயின் கரூர் வருகையொட்டி 6500 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் விஜய் வாகனம் செல்வதற்கு இடங்கள் எல்லாம் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. பிரகாஷ், தங்களது முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஷ். எனக்கு பேரம் போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப அந்த நாள் ஆக இன்னும் வேக ஜாஸ்தி இன்னும் இப்போ இருந்திருந்தா இன்னும் இப்படி பண்ணியிருப்பானே, இப்படி ஆயிருப்பானேன்ற ஒரு நினப்பு வந்து போகுதுங்க. ரொம்ப துருவிஷ்ணு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப பையன் நினச்சி ஆளே பாதி ஆகிட்டேன். ரொம்ப கவலையாக இருக்கிறேன். நினச்சா ஓன்னு அழுகிறது வீட்டில். மறந்து சரிடா ஆகுனது ஆச்சு என்ன அப்படின்னாக்கா நீ சொல்லிடுவ, எனக்கு அந்த உள்ளார இருக்கிற கவலை போக முடியல அப்படின்ற மாதிரி அழுகிறேன். எனக்கும் தான் இருக்குது. இதெல்லாம் விளையாடுவான், பிடிப்பான், செய்வான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பயம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டெல்லாம் வந்திருக்கிறான். இப்போ சுத்தமாக பயமே கொடுத்துப்புட்டு போயிட்டான். இன்னும் நீ பயப்படாது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டான்.